ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குடமிளகாய் சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் குடமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எலுமிச்சப்பழம், உப்பு, கடுகு, சீரகம், எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த குடமிளகாவை முதல்ல கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணது நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம். பூண்டு பல் ஒரு 4-5, கருவேப்பிலை கொஞ்சம். இதை நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. ஸோ நீங்கள் அடிக்கடி இதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சட்னி ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்டார்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நம்ம செய்கிற சட்னி எல்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம், தேங்காய் ஆட் பண்ணுவோம். அது நார்மலாக இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. குடமிளகா நீங்கள் பச்சை கலரும் எடுத்துக்கலாம், சிகப்பு, மஞ்சள் எல்லாமே கிடைக்கிது. ஸோ நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்ஸ்லின்னுட்டு ஒன்று கிடைக்கும், கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் இந்த கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இது ஆறினப்புறம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இதை ஆறிடுச்சு. இதை மிக்சி பவுலில் போட்டு இதுக்கு புளிக்கு பதிலாக லெமன் பிழிஞ்சிடும். முதல்ல நம்ம சால்ட் போட்டுடலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு வாட்டர் போட்டுக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ இதில் நம்ம யூஸ்வலாக சட்னிக்கெல்லாம் புளி போடுவோம். ஸோ புளிக்கு பதிலாக நம்ம லெமன் பிழிஞ்சிடலாம். அதுக்கு இந்த கேப்சிகம் சட்னி மோஸ்ட்லி ஸ்டார்டர்ஸ்க்கு நம்ம நல்லாயிருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு, இல்லை ஏதாவது ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நம்ம டிப் பண்ணுறோம் இல்லையா, மயனைஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. யூஸ்வலாக நீங்கள் ஏதாவது ஃப்ரை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, மோமோஸ் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் இதை டிப் பண்ணி சாப்பிட்லாம். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிது இல்லையா உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு இது சைட் டிஷ் நல்லாயிருக்கும். அண்ட் கேப்சிகம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் அடிக்கடி நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது அவ்வளோதான். ஸோ கேப்சிகம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.